நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 மீனராசி. மீனராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். 29/3/2025 முதல் 3/6/2027 வரை. இப்போ உங்களுக்கு சனி பகவான் ஜென்ம ராசியான உங்கள் மீன ராசியிலே இருப்பார். இதுவரையும் 12ஆம் இடத்துலேருந்து ஒரு 2.5 வருஷம் 7.5 சனி நடத்தியிருக்கு. இப்போ அந்த 12லேருந்து இப்போ உங்கள் ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. பொதுவாக சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சனி பகவான்கிறது யார்? கர்மகாரகன். கர்மகாரகன்னா ஒரு வாழ்க்கை நிலை, மனுஷனுக்கு வாழ்க்கை நிலை மொத்தமாக அமையுது அப்படின்னா அது போன ஜென்மாவோட கர்மாவும் இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த கர்மாவும் சேர்ந்து தான் வாழ்க்கை நிலையை அமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த வாழ்க்கை நிலையை அமைச்சு கொடுக்குற அவர் தான் சனி பகவான். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கும். அதுபோல் சனி பகவானுக்கு கொடுக்குற காரகத்துவம் இருக்குது. கொடுக்குறதுன்னா லட்சம் கோடியில் கொடுக்குறாருன்னு இல்லை, அதையும் கொடுப்பாரு. ஆனால் ஜாதகத்தில் உள்ள பலன்களை மொத்தமாக எடுத்து கொடுக்குற அந்த அதிகாரம் சனி பகவான்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிற சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு ஜென்மத்தில் வந்திருக்காருன்னு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நல்லதோ கெட்டதோ சனி பகவான் ரெண்டையும் தரக்கூடியவர் தான். கெட்டது மட்டுமே தரக்கூடிய கிரகம் சனி பகவான் கிடையாது. ஏன்னா சனி பகவான் தான் நம்ம ஒரு மனிதன் வாழ்க்கையில் வருமானத்தை அடையக்கூடிய தொழிலை அமைச்சு கொடுக்குறவர், தொழில்காரனாகவும் இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அதனால் சனி பகவான் ஜென்மத்தில் வந்துட்டார் அப்படிங்கிறத நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் எந்த ராசியில் உச்சம் பெறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் உச்சம் அடைவார். ஏன் அங்கே சனி பகவான் உச்சம் அடைகிறாரு அப்படின்னா, அதில் அந்த சிம்பலை பார்த்திங்கன்னா தெரியும். அது தராசு. அந்த தராசு ஒரு தெளிவை கொடுக்கும். எது நிறை குறை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறது தான் தராசு. எதையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கையில் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். இதுவரையும் வாழ்க்கையில் ஏதேதுக்கோ முயற்சி எடுத்திருப்பீங்க, இல்லை அந்த முயற்சிகள் சரியாக தவறானே புரியாமல் இருக்கும். அந்த இதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விருப்பமும் நிறைவேறாமல் இருக்குது, இல்லை நிறைவேறினதெல்லாம் என்ன, அதே போல் நம்ம வாழ்க்கை நிலையில் குறைகள் நிறைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய இடம்தான் இந்த ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது அவங்களுக்கு வரும். இது நல்ல விஷயமாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். சிலருக்கு ஜாதக ரீதியாக இப்போ திசா புத்திகள் ரொம்ப மோசமாக இருந்தது, 6, 8, 12, அது போல் பாதக அதிபதி திசை, அது போல் 6, 8, 12லேருந்து ஏதாவது கிரகம் இருந்து அந்த திசை நடக்கும்போது இந்த மாதிரிலாம் சனி பகவானோட கோச்சார ரீதியான பலன்கள் கொடுக்கும்போது அந்த திசா புத்தியை அனுசரித்து தான் கொடுக்கும். 6, 8, 12ங்கிறது ஒரு மோசமான ஸ்தானமாக இருக்கும். எல்லாருக்கும் மறைவிட ஸ்தானங்கள் பலன் குறைச்சி தான் கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியாகவும் சனி பகவான், 11ஆம் இடத்து அதிபதியாகவும் சனி பகவான் தான் வராரு. ஏன்னா லாபத்துக்கும் வராரு, அதே விரயத்துக்கும் வராரு. அதே தொழிலை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் தொடர்பில் இருக்கார். இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டிடுவார். நீங்கள் இதுவரையும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதுக்காக வேலைகளை அதிகம் கொடுப்பாரு. அந்த வேலை பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதுதான் சுமையாக இருக்கும். அதே போல்
தொழிலை அமைக்கிறதுக்கு, வேலையை வியாபாரத்தை அமைக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வேலையில் கஷ்டம் இருக்கும். வேலையில் நீங்கள் அந்த வேலையை அமைச்சிக்கிறதுல, அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுல தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் அதில் உள்ள நெளிவு சுழிவெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். சனி பகவான் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா தான், அந்த கொடுக்கக்கூடிய தன்மை எப்படி வருது அப்படின்னா, அவருடைய கர்ம வினைப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கர்ம வினையில் வந்து தவறுகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 6, 8, 12 திசா நடக்கும்போது இந்த கோச்சார ரீதியான சனி பகவான் வந்து 7.5 சனியாவோ அஷ்டம சனியாவோ வந்து அமையும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. நிறைய பேர் வந்து 7.5 சனியில் மிகப்பெரிய பதவிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அஷ்டம சனிலையும் பதவிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சனி திசை நடக்கும்போதே நல்ல ஒரு வாழ்க்கை நிலையும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சனி பகவான் வந்து யோகத்தையும் கொடுக்குறாரு, பாதிப்பை மட்டும் கொடுக்கறது இல்லை. இப்போ உங்கள் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு, ஏன்னா சனி பகவான் வந்து மிக மெதுவாக இருக்கக்கூடியவர், சந்திரன் வந்து மிக வேகமாக போகக்கூடியவர். உங்களுடைய முயற்சிகள், திட்டங்கள் எதுலேயும் வந்து நீங்கள் வேகமாக செயல்படணும்னு நினச்சா கூட அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். எல்லாமே தாமதமாகும். அந்த தாமதம் ஆகும்போது நீங்கள் அதை தடையாக நினச்சிருவீங்க. அதை தடையாக நினைக்கக்கூடாது. அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு சூட்சுமமாக நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் சனி பகவான் வந்து உங்கள் ராசியிலேருந்து அவருடைய பார்வை வந்து 3, 7, 10ன்னு இருக்குது. இதில் அவருடைய 3ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வருது. உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானமாகுது, அதுவே வெற்றி ஸ்தானமாகுது. அதே போல் உங்களுக்கு அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது சனி பகவான் என்ன செய்வார்னா உங்கள் முயற்சிகளில் ஒரு தெளிவை உண்டாக்குவார். அதே போல் உங்கள் வெற்றிகளை வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத யோசிக்கிற தன்மையில் தான் வச்சுருப்பார். அது கொடுத்தா இவருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இல்லை அவருக்கு நன்மை தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் திசா புத்தி தான் காரணம். திசா புத்தியில் உங்களுக்கு நல்ல யோகமான திசையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்ல யோகமான நிலை தான் உங்களுக்கு நடக்கும். அதே சமயத்தில் 3ஆம் இடங்கிறது ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடியது. நீங்கள் வேலையிலையோ அல்லது உங்கள் இருப்பிடத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுவார். அந்த மாற்றம் நிச்சயமாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம சனி காலத்தில் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொடுக்குற சனி பகவான் மாற்றத்தை தரக்கூடிய 3ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். இதுக்கு அடுத்து 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் திருமண விஷயங்களில், அதே போல் உங்களுடைய நண்பர்கள் விஷயங்களில் ஒரு தெளிவை உண்டாக்கும். சில பேருக்கு திருமணம் நிறைய தடையாக நடக்காமல் இருக்கும், அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் திருமண விஷயங்களில் ஒரு தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஏமாற்றம் தான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் திசா புத்திகள் இப்போ நடக்கிறது காட்டுனுச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து அதே சமயத்தில் ஒரு தெளிவையும் கொடுத்துரும். ஏற்கனவே திருமணம் ஆகி குடும்பம் கணவன் மனைவியோடு இருக்கவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுன்னா இந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுத்துரும். அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை வந்து இருந்துக்கிட்டு இருக்கும்போது, கோச்சார ரீதியாக இல்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தால் இது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் ஒரு புதிய மாற்றம் நடக்கும். உங்களுக்கு உங்கள் திசா புத்தியை பொறுத்து தான் அது. நண்பர்களும் நல்லவர்களோ கெட்டவர்களோ உங்களுக்கு வந்து இப்போ அமைவாங்க. அதே சமயத்தில்
நண்பர்கள் விஷயங்களில் நீங்கள் இதே போல தான், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உள்ள விஷயங்கள் போல தான் நண்பர்கள் விஷயம் உங்களுக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ நடத்தும். அதே சமயத்தில் தொழில்காரகனாக சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து நண்பர்கள் மூலமாக தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மனைவி விஷயங்களில் உங்களுக்கு தொழிலோ வியாபாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அவர் தொழில்காரகனாக இருந்து பார்க்குறதுனால உங்களுக்கு தொழில் விஷயங்களுக்கு இந்த மாதிரி அந்த 7ஆம் இடத்து காரகத்துவம் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. இதுக்கடுத்து சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாரு. பொதுவாக சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல பார்வை. அவர் 10ல் தான் வரக்கூடாது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா தொழிலில் ஒரு தொய்வு இருக்கும், தொழில் மந்தமாக நடக்கும். தொழில் வந்து ஒரு அதாவது தொழிலில் வந்து வியாபாரத்தில் ஒரு மந்த நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழில் வளர்ச்சி கொடுக்கும், தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கும். சில பேர் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ இதே போல் கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி யோகங்கள்லாம் அதிகமாக நடக்கும். இதுவே சனியோட பார்வையில் சில கிரகங்கள் அமையும் போது நல்லது கெட்டது நடக்குது. சனியோட இந்த 3 பார்வையில் சூரியன் இருந்தார்னா உங்களுக்கு வேலையில் மாற்றம் நடந்துடும். வேலை பார்க்குற இடத்துல நிச்சயமாக வேலை மாற்றம் இருக்கும். வேறு வேலையை சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதே சமயத்தில் அதே 3 பார்வையில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வந்துடும். ஏன்னா அந்த சுக்கிரன் இருக்கும்போது சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது பொதுவாக இப்போ மீன ராசிக்கு வந்து சுக்கிரன் ரிஷபத்துலேயோ அல்லது கன்னிலேயோ தனுசுலேயோ இருந்தாருன்னா உங்களுக்கு சுக்கிரனால் சுகபோகங்கள் அதிகரிக்கும், வீடு வாகனம் வாங்குகிற யோகம் வந்துடும். அதே போல் உங்களுக்கு வந்து அதிக அளவு பண வருமானம் அதிகம் உண்டாகும். மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியில் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கிரக நிலைகளும் திசா புத்திகளும் சரியாக இருந்தால் மிக நல்ல பலன்களே நடக்கும். என்ன சனி பகவான் வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது சந்திரனோட இணைஞ்சிருப்பார். அதனால் உடலில் சோர்வு, மனசில் ஒரு எப்போவுமே ஒரு கலக்கம், பயம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்க மாதிரியே ஒரு நினைப்பு. அதே போல் எந்த காரியத்தையும் உடனே செய்யாமல் தள்ளி போடுறது, இதெல்லாம் வந்து சனி பகவான் வந்து அந்த சந்திரனோட இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் வந்து 7.5 சனி நடக்கிற காலம் அப்படிங்கிறத வந்து இந்த பலனை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நல்ல பலன்களே உண்டாகும். பொதுவாக மீன ராசிக்கு சனி பகவான் வந்து நல்ல பலன்களை செய்கிறதுக்கு அவருடைய இந்த ஜென்ம சனி காலத்தில் நல்ல அதான் கொடுக்கறது வந்து சனி பகவான் போல் கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் நல்ல ஒரு பலன்கள் தான் உண்டாகும். கோச்சார ரீதியாக சனி பகவான் வந்து மீனத்தில் இருந்து ஜென்ம சனியை தந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.